அப்போ யூதர் அல்லாதவர்கள் தங்களை யூதர்கள் என்று பொய் சொல்லி அந்த சபையை மக்களை என்ன செய்து கொண்டிருந்தாங்க? ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யூதர் அல்லாதிருந்தும் தங்கள் யூதர் என்று பொய் சொல்லுகிற அந்த கூட்டத்தை நான் உனக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் வந்து உன் பாதத்தில் பணிந்து நான் உன்மேல் அன்பு கூறுகிறதுனால உனக்கு என்ன செய்வார்கள்? அவர்கள் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அறிந்து கொள்வார்கள். அப்போ ஆண்டவர் உங்கள் மேலே எப்படி இருக்கிறாரு? ஆண்டவர் இவங்க மேலே அன்பாக இருக்கிறார் என்று அந்த பொய்யர் கூட்டம் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்வேன் என்று சொல்கிறார். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்போ வசனத்தை கை கொண்டதுனால அந்த சபை மக்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் சொல்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் இல்லையா, வாட் எவர் கலாமிட்டிஸ், ஒரு பூகம்பம், எர்த்குவேக் வந்தாலும் சரி, பூமி அதிர்ச்சி வந்தாலும் சரி, ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி, ஒரு சுனாமி வந்தாலும், ஒரு புயல் வந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் இல்லையா? காரணம் என்ன? வாட் இஸ் த மெயின் ரீசன்னா, அவர்கள் எதை கை கொண்டார்கள்? வசனத்தை காத்து கொண்டார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை காத்து கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் பெரிதான ஒரு பாக்கியத்தை தருகிறார். தொடர்ந்து நாம் வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்ப இந்த சபைக்கு மக்களுக்கு ஆண்டவர் ஒரு கிரீடம் வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? கிரீடம். எல்லாருக்குமே கிரீடம் இருக்கு, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவருக்கு என்ன கிரீடம் வச்சாங்க? முள்முடியினால ஒரு கிரீடம் வச்சாங்க இல்லையா? ஆனால் அவர் நமக்கு என்னென்ன கிரீடம் வச்சிருக்காரு பாருங்க. மக்கள் வந்து அவருக்கு, மனிதர்கள் ஆண்டவருக்கு முள்முடியிலே கிரீடம் வச்சார்கள். ஆனால் ஆண்டவரோ, நான் வாசிப்போம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் கிரீடம் என்ன? நீதியின் கிரீடம். எப்போ வைப்பாங்க? நாம் நீதி செய்யும் போது அந்த கிரீடம் வைக்கிறார். எப்போ நீதி செய்கிறோம்? ஞானஸ்தானம் பெறும்போது தான் நீதி செய்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். பார்த்தீங்களா? ஞானஸ்தானம் எடுக்கும்படி வருகிறார், ஆனால் யோவான் தடை செய்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா, நான் இது தேவ நீதியை நிறைவேற்று. அப்போ தேவ நீதி ஆகிய ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவர்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கிரீடத்தின் பெயர் என்ன? நீதியின் கிரீடம். இரண்டாவதாக இன்னொரு கிரீடத்தை நாம் வாசிப்போம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 8:9 இரண்டாவது ஒரு கிரீடத்தை நாம் பார்க்கிறோம். அவன் தலையின் மேல் பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். இரண்டாவது என்ன கிரீடம்? ஹோலினஸ் இல்லையா? அப்போ பாருங்க, முதலாவது என்ன கிரீடம் வைக்கிறாரு? நீதி செய்கிறதான. இப்போ நீதி செய்யும் போது ரைச்சியஸ், வென் யூர் ரைச்சியஸ், நீங்கள் என்னவா மாறிடுறீங்க? யூ பிகம் ஹோலி, உன்னை பரிசுத்தவான் என்று சொல்கிறார். அப்போ பரிசுத்தமாகும் போது பரிசுத்தம், அதனால தான் ஆன சொல்ல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் ஆகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டுன்றார். அப்போ இந்த பரிசுத்தமாகும் பொழுது அந்த கிரீடத்துக்கு என்ன பெயரு? பரிசுத்த கிரீடம். பரிசுத்த கிரீடம், த கிரவுன் ஆஃப் ஹோலினஸ். அடுத்ததாக அதே லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 21:12. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. அடுத்த கிரீடம் என்ன? அபிஷேக தைலம். That is the crown of anointing.
அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய தைலம். பழைய ஏற்பாட்டில் வந்து என்னென்ன செய்யப்பட்டதோ அதெல்லாம் புதிய ஏற்பாட்டுடைய நிழலாட்டமாக இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் வரேன், உன் கிரீடத்தை ஒருவனும் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளாதபடி நீ எச்சரிக்கையா இரு. அப்போ என்னென்ன கிரீடம்? நீதியின் கிரீடம். நீதி செய்கிற, நீதி செய்து கொண்டே இரு. பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாக இரு. அந்த பரிசுத்த கிரீடத்தை விட்டுறாத. அதுக்கு அடுத்தது என்ன கிரீடம்? அபிஷேக தைலம் என்னும் கிரீடம், அனாயிண்டிங். அப்போ அந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகமாகி அந்த கிரீடத்தை இழந்து விடாது. அந்த கிரீடத்தையும் பத்திரமா பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்துதான் வாசிப்போம். யாக்கோபு 1:12 வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கடைசியா என்ன கிரீடம் கொடுத்துறாரு? ஜீவ கிரீடம். அப்போ பாருங்க, நீதியின் கிரீடம், அடுத்தது பரிசுத்த கிரீடம், அபிஷேக தைல கிரீடம், அதுக்கு அடுத்தது கடைசியா ஜீவ கிரீடம். அதே இந்த ஜீவ கிரீடத்தை குறித்து நான் வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 2:10 வாசிப்போம். நீ பயப்படாதே, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். உண்மையாயிருந்தா என்ன கிரீடம் கொடுத்துருவேன்? ஜீவ கிரீடம். அப்ப ஜீவ கிரீடம்னா the life, eternity, eternal life. Eternal life is a crown. அப்போ இத்தனை கிரீடங்களையும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார் இல்லையா? அப்போ யாருக்கு? இந்த சபை மக்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தாருங்க, வேதத்தை பற்றி கொண்டிருந்தார் இல்லையா? சத்தியத்துக்கு என்ன செய்தார்கள்? சத்தியத்தை காத்து கொண்டார்கள், தேவ வசனத்தை பாதுகாத்தார்கள். அதற்காக தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ரிவார்டு தந்துட்டார் இல்லையா? அப்ப கடைசியாக நான் முடிக்கும் போது வாசிப்போம் தொடர்ந்து. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அவனை என்ன வாக்கிடுவாரு? ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனை ஆலயத்தின் தூணாக்கிறார். இஸ் த பில்லர் ஆஃப் த சர்ச் இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்தியாவில் போனீங்கன்னா நல்லா வசதியாக இருக்கிறவங்க, ஐயா இவங்க தான்யா சர்ச்சுக்கு பில்லர். ஏன்னா சர்ச்சு செலவெல்லாம் தாங்குறாங்க இல்லையா? சபையுடைய எல்லாவற்றையும் சபையை கட்டுறாங்க. இந்தியாவில் நீங்கள் ஒரு பழக்கம் பார்த்துருந்தீங்கன்னாக்கா ஒரு ஐயாக்கெல்லாம் தெரியும் இல்லையா? சர்ச்சு கட்டும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு பில்லர் வாங்கிக்குவாங்க. உண்டாயா இல்லையா? என்ன பண்ணுவாங்க? இந்த பில்லருக்குரிய காசு நான் கொடுத்துட்றேன், கதவு நான் வாங்கி கொடுத்துட்றேன், ஜன்னல் நான் வாங்கி கொடுத்துட்றேன், எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஒருத்தர் பார்க்குறேன்னு இல்லையா? ஃப்ளோரிங் நாங்கள் போட்டு தரோம். இப்படி தான் ஒவ்வொருத்தரும் தாங்கி தான் சபையை கட்டுவாங்க. இந்திய தேசத்தில் அப்படி தான் நடக்குது இல்லையா? அப்போது சிலர் பேர் எழுதிட்டு அந்த பில்லர் போட்டுட்டு அவங்க ஃபேமிலி பேர் எழுதிடுவாங்க. அதில் என்ன பண்ணிடுவாங்க? அந்த பில்லரில் இது இவர்களால் இந்த உபயம் செய்யப்பட்டது. சேருங்கெல்லாம் கூட, சேரில் கூட, பெஞ்சஸில் கூட என்ன சொல்லிடுவாங்க? அவங்க ஃபேமிலி நேம் அடிச்சிடுவாங்க. அவங்க தான் வந்து அந்த பெஞ்சில் உட்காருவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், நமக்கு காசே செலவு இல்லாமல் நம்ம எதுவுமே செய்யாமல் நம்மளை என்ன வாக்கிறாரு? பரிசுத்தமாக இருக்கும்போது, வேத வசனத்தை கை கொள்ளும்போது நம்மை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கலாம். சிஸ்டர் நீங்கள் வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:15. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ எதுக்கு தூணு? சத்தியத்துக்கு தூணாய் நம்ம நிற்கணும். ஆண்டவருக்கு தூணாய் நிற்கணும், சபைக்கு தூணாய் இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணான். அப்போ ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு, அப்போ நம்ம எல்லாரையுமே
ஆண்டவர் சாதாரணமாக தெரிந்து கொள்ளவில்லை. தெரிஞ்சு கொண்டு அந்த சத்தியத்தை கை கொள்ளும்போது இந்த சபைக்கு உரியதான ஒரு ஆசீர்வாதம். பிலதெல்பியா சபை, இந்த பிலதெல்பியா சபையை தேவன் நேசித்தார். காரணம் என்ன? அவர்கள் கிரியைகள், நல்ல கிரியைகளை செய்தாங்க, சத்தியத்தை கை கொண்டார்கள், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால் அந்த சபையை தேவன் ஆசீர்வதித்து ஆகதான் சொன்னார், ஜெயங்கொள்கிறவனோ அவனை ஆலயத்தின் தூணாக்குவேன். ஆவியானவர் சபைகளுக்கு இந்த சபைக்கு மாத்திரமல்ல, எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, வேத வாக்கியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, இரக்கம், சமாதானம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட என்றென்றைக்கு இருக்கும்படியாய் மீட்பர் ரட்சகருமாய் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.